பிக் பாஸ் சீசன் 9 போட்டியாளர்களின் பட்டியல் வந்திருக்கு. நீங்க எதிர்பார்த்தவங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிக் பாஸ்னு சொன்னா போதும் ரசிகர்கள் எல்லாம் குஷியாயிருவாங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வரும். அதுவே பேசு பொருளா இருக்கும். 7 சீசனை கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கி 8வது சீசனை மக்கள் செல்வன் பண்ணாரு. 9வது சீசனும் அவர் தான் ப்ரோமோல பார்த்தாச்சு. இப்ப கமல் திரும்புவார்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு அது ஒரு ஏமாற்றம்னாலும் மக்கள் செல்வனும் டிஃப்ரெண்டா நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் மாதிரி தெரிஞ்ச பரிச்சயப்பட்ட நபர் மாதிரி பேசுறதும் நல்லாதான் இருக்கு. கண்டிப்பான தொனியில் அவர் நடந்துக்கிற விதம் நிறைய பேரை ரசிக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த சீசனுக்காக 75 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் சம்பளம் கேட்டதாகவும் சொல்லப்படுது. எல்லாம் சரி, கண்டஸ்டன்ட்ல யாரா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது பாக்யலட்சுமி சீரியலுடைய நடிகை இனியா, டான்சர் சிந்தியா, வினோலன், டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணன், அதுக்கடுத்து நடிகர் பாலசரவணன், சீரியல் நடிகர் புவியரசு, நிகழ்ச்சி தொகுப்பாளர் வினோத் பாபுன்னு நிறைய பேர் இருக்காங்க. குக்கு வித் கோமாளி சீசன் 6 போட்டியாளர்கள் ஷபானா, ஷாஜகான், உமைர், அப்புறம் இஃப்னா லத்தீப், சீரியல் நடிகை ஃபரீனா ஆசாத், கூமாப்பட்டி தங்கபாண்டி, விஜய் பார்வதி, மகாநதி சீரியல் நடிகை லக்ஷ்மி பிரியா, சோசியல் மீடியா பிரபலங்கள் அரோரா சிங்க்லேர், அது மட்டும் இல்லாம இர்ஃபான்னு நிறைய பேர் வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. நடிகர் அஸ்வின் குமார், திருமணம் சீரியல்ல நடிச்சிருக்கக்கூடிய சித்து சித், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த பட்டியல்ல இருக்க 15 பேர்ல சிலர் நிச்சயமா பிக் பாஸ் 9க்குள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னும் சிலரையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஷபானா இருக்காங்க இல்லையா, குக்கு வித் கோமாளி அப்புறம் சீரியல் நடிகை, அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்காம். உமைர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வருவாரான்னு கேள்விகள் இருக்கு. வாட்டர்மெலன் ஸ்டாரை கூட்டிட்டு வந்து பொழங்க அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு விமர்சகர் கண்டிப்பா பிக் பாஸ்குள்ள வந்திருப்பாங்க. ப்ளூ சட்டை அவர்களை ரொம்ப நாள் கூப்பிட்டு இருக்க மாதிரி யாரோ ஒரு விமர்சனம் பண்றவங்க, கான்ட்ரவர்சியா சண்டை போடுற மாதிரி ஒரு லேடி, அதே மாதிரி எல்லா மல்டி டேலண்டும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை, அப்புறம் மாடல், லவ் ட்ராக் போறதுக்குன்னு 2 கியூட்டான கப்பிள்ஸ், அடுத்ததா கவர்ச்சியான ஒரு நடிகை, இதுல கான்ட்ரவர்சி பண்றதுக்குன்னு தகுந்த மாதிரி நகைச்சுவை பண்றதுக்குன்னு ஒருத்தர், எல்லா இடத்துலயும் ஃபன் பண்ணி வைப் பண்றதுக்குன்னு ஒரு ஆளு, அதுக்கடுத்து கண்டிப்பா சண்டையை மூட்டி விடுறதுக்குன்னே ஒரு அழுமூஞ்சி கேரக்டர், சமாதானப்படுத்துறதுக்கு 2-3 அண்ணன்மார்கள், ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்றதுக்கான எல்லாத்தையும் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள மொத்தமா அனுப்பி அவங்க பாண்டிங் எந்த லெவல்ல இருக்கு, அது எப்படி சண்டையா மாறுது, எதுக்கு கத்துறாங்க, எதுக்கு அடிச்சுக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்த கூட எப்படி டாஸ்கா பாக்குறாங்க, என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை கிரியேட் பண்றாங்க அப்படின்றதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது. சோ இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன்ல நான் சொன்னதுல யார் வந்தா உங்களுக்கு சந்தோஷம்ன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.